2025ஆம் ஆண்டின் முதல் களமாக அமைந்தது வைப்பார் களம். இதில் முதல் பரிசை தட்டிச் சென்றது மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட அவனியாபுரம் எஸ்கேஆர் மோகன்சாமி குமார் அவர்களின் மாடு புல்லட்காரி மற்றும் வெள்ளாளப்பட்டி மயிலை. இதனை சிறப்பாக ஓட்டி வந்த சாரதி கோட்டையூர் கணேசன் மற்றும் சரவணன் அவர்கள். முதல் மாடு மைக் வண்டிக்கு முன்னாடி தனியா. அதனை அடுத்து இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட பி. விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் அண்ணாச்சி அவர்களின் காளைகள் முடிமன் குட்டை மற்றும் இன்ஜின் குட்டை. இதனை சிறப்பாக ஓட்டி வந்த சாரதி அங்குச்சாமி மற்றும் பச்சை துண்டு பாலா. எல்லையில் நடைபெற்ற கடுமையான ஓட்டத்தில் சிறப்பாக ஓட்டி இரண்டாம் பரிசை வென்றது மெடிக்கல் காளைகள். அதனை சிறப்பாக ஓட்டிய அங்குச்சாமி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் கடந்த 2 ஆண்டுகளாக வைப்பார் களம் மெடிக்கலுடையது என்பது குறிப்பிடத்தக்கது. அதனை அடுத்து மூன்றாவதாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட கோவிந்தத்தேவர் அவர்களின் நினைவாக ஆர்ஜிஆர் சித்திரங்குடி அன்னாரின் மாடு. ஆரம்பத்திலிருந்தே நல்ல வரசாக ஓடி வந்த புது காளைகள் அருமையாக ஓடின. எல்லையில் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு 3வது பரிசை தட்டி சென்றது. அதனை சிறப்பாக ஓட்டி வந்த சாரதி மறவர் கரிசற்குளம் பாண்டி அன்னாருக்கும் வாழ்த்துக்கள். அதனைத் தொடர்ந்து 4ஆம் பரிசு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட துர்காம்பிகா சீவலப்பேரி. நெல்லை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட நெல்லை எக்ஸ்பிரஸ் எனப்படும் 2 மயிலை மாடுகளும் ஆரம்பத்திலிருந்தே நல்ல வரசாக ஓடி வந்தன. 4வது 5வது 6வது மாடுகளுக்கு ஏற்பட்ட கடுமையான போராட்டத்தில் 4வது பரிசு தட்டிச் சென்றது ஸ்ரீ துர்காம்பிகா சீவலப்பேரி. மேலும் இந்த ஆண்டில் பரிசு பெற்ற அனைத்து காளைகளுக்கும், காளையை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும், மாட்டின் உரிமையாளருக்கும் வாழ்த்துக்கள்.